வாங்க கோவக்காய் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி கோவக்காயை நல்லா அலசிட்டு 4 பாகமா வெட்டி நம்ம எண்ணெயில எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் சோம்பு, பட்டை, அந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசிஞ்சு வரும். அதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக கரம் மசாலா, அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் அதிகமாக பிடிக்கும்னா நீங்கள் மிளகாத்தூள் அதிகமாக சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கோவக்காய் வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நீங்கள் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கிரேவி பதம் அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உப்பு, நான் நிலக்கடலை பருப்பு, எள்ளு இது 2யும் வறுத்து வச்சுருக்கேன். அதை மிக்சியில் கொரன்னு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த பக்கம் ஒரு 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்ததை இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இறக்குங்க. அவ்வளோதான், அருமையான கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.